அருகே 21 அடி உயர பிரம்மாண்ட 18ஆம் படி கருப்பசுவாமி கோவில் நடைபெற்ற குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் பன்னம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சுக்காம்பட்டியில் 18ஆம் பட்டி கருப்பசுவாமி மற்றும் பாதாளலிங்கேஸ்வர பெருமாள், அதர்வன பத்ரகாளி அம்மன், துர்கை அம்மன், விநாயகர், முருகன் ஆகிய தெய்வங்களுக்கு ஒரே வளாகத்தில் கோயில்கள் கட்டப்பட்டன. இங்கு நிறுவப்பட்டுள்ள 21 அடி உயரம் கொண்ட 18ஆம் படி கருப்பசுவாமி சிலை உலகளவில் பெரியதாகும். இந்த கோவிலில் நடைபெற்று வந்த திருப்பணிகள் நிறைவு பெற்றதனை தொடர்ந்து குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. இதனையொட்டி வேள்வி சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு 18ஆம் படி கருப்பசாமி மற்றும் பரிவார தெய்வங்களின் கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சாத்தான் கோன்வலசை கிராமத்தில் வீற்றிருக்கும் குத்துக்கல் முனீஸ்வரர் ஆலய குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. இதனையொட்டி வேள்வி சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு குத்துக்கல் தர்மமுனீஸ்வரருக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. பின்னர் அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வானாங்குண்டு விழா குழு சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. Thank you.